இரவு நேரத்தில் ஊருக்கு போயிட்டு இருந்த லட்சுமி திடீர்னு பஸ்ஸு நின்னதுனால அங்கே ஒரு கடைவீதிக்கு போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு இறங்கி போகிறான். அங்கே ஒரு தூரத்தில் ஒரு கடை இருக்குது. அப்போ அங்கே போகிறா. திடீர்னு மழை பிடிச்சிருது. வேறு வழி இல்லாமல் அங்கே டீ குடிச்சிட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அங்கே சாமியப்பன் இருக்காங்க. இந்தம்மா டீ இந்த கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். உடனே அதை குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு லட்சுமி கிளம்புறப்போ இன்னும் அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போது சாமியப்பன் சொல்கிறாரு, ஏம்மா மழை தான் அதிகமாக பெய்யுதில்ல, இப்போ போய் மட்டும் என்ன பண்ண, இந்நேரம் பஸ்ஸு போயிருந்துருக்கும், அதனால வேறு வழி இல்லை, இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கிட்டு நீ காலையில் கிளம்பி போமா அப்படின்னு சொல்கிறாரு. லட்சுமிக்கு அதுவும் சரின்னு பட்டுச்சு. ஏன்னா மழை ரொம்ப பெஞ்சதுனால வேறு வழி இல்லை, நம்மளால போக முடியாது, இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறா. அன்றைக்கி நைட்டு அங்கேயும் தங்குறான். திடீர்னு 12 மணிக்கு மேலே ஒரு அலறல் சத்தம் கேட்குது. அப்போ சாமியப்பன் அங்கே இல்லை. உடனே பயத்தில் வேறு வழியே இல்லாமல் லட்சுமி அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. எதுவோ கத்த ஆரம்பிக்குது, இங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வேக வேகமாக ஓடுறான். அந்த ஓடுற நேரத்தில் எதிர்த்தா அப்படி அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு. என்னம்மா நடந்துச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது மாதிரி டீ கடையில் இருந்த சாமியப்பனை பார்த்தது எல்லா கதையும் சொல்கிறா. உடனே போலீஸ்காருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா சாமியப்பன் ஏற்கனவே இறந்துட்டாரு, நீ யாரம்மா பார்த்த, வா எங்கே பார்த்த அப்படின்னு காட்டுன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே அதே மாதிரி லட்சுமி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பாலடைஞ்ச பங்களாவாக தான் இருக்குது. அங்கே யாரையுமே காணோம். போலீஸ்காரருக்கு ஒரே அதிர்ச்சி, இங்கே யாரையுமே காணாம, நீ யாரை பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே எல்லா பக்கமும் போலீஸ் ஆஃபீஸர் தேடிட்டு இருக்க அந்த நேரத்தில் அங்கே ஒரு டைரி கிடைக்குது லட்சுமிக்கு. அந்த டைரி எடுத்து லட்சுமி படிக்க ஆரம்பிக்கிறா. அதில் இப்படி போட்டிருந்தது, ஏன்னா சாமியப்பனும் ராகுலும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஊருக்காரங்களும் கூட ரொம்ப அன்பான ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அங்கே இருந்திருக்காங்க. அப்போது சாமியப்பன் ரொம்ப மிகுந்த அன்பு வச்சுருக்கா ராகுல் மேலே. ராகுல் பொழப்பு தேடி வேற ஒரு ஊருக்கு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப கடுமையாக உழைக்கிறான். கடுமையாக உழைச்சதுக்கப்புறம் அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுறான். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேனாக மாறினதுக்கப்புறம் அவன் ஒரு கல்யாணமும் பண்ணுறான். கல்யாணத்துக்கு அப்புறம் அழகான ஒரு குழந்தை பிறக்குது. பேருக்கே ஏற்ற மாதிரி லட்சுமிகரமான பெண், அழகா லட்சுமிக்குன்னு பேர் ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகான பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் தன்னோட நண்பனை பார்க்கறதுக்காண்டி ராகுல் அங்கே போகிறாரு. சாமியப்பனை வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே, என்னடா சாமியப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சாமியப்பன், நான் நல்லா இருக்கேன்டா, மன்னிச்சுக்கூடா, உன்னோட குழந்தை பிறந்ததுக்கு நான் பார்க்க வர முடியாமல் போச்சு, கண்டிப்பாக இன்னொரு நாள் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதை விட்றா, நான் காரில் 4-5 பை வச்சுருக்கேன், அது தூக்கினது உன்னோட வீட்டில் வைக்கிறேன், 2-3 நாள் மட்டும் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்னடா காருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சாமியப்பன் கேட்குறாரு. உடனே ராகுல், இந்தடா நீ கூட கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோ, ஆனால் இதை யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாமிப்பேன், இது ஏதோ தப்பாக இருக்குது, என்னடா இது, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இது யாருக்கிட்டையும் சொல்லாதடா, நீ வேணா எவ்வளோ பணம் வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே தன்னை காட்டி கொடுத்துருவானோங்கிற பயத்தில் சாமியப்பனை கொலையும் பண்ணிடுறாரு ராகுல். அதுக்கப்புறம் போலீஸ் வர்றாங்க. ஆனால் போலீஸுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. யார் கொலை பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியவும் இல்லை. சாமியப்பனோட கொலை மர்மமாகவே இருக்குது. அது யாரு கொண்டாங்கன்னு யாருக்குமே தெரியாமையே போயிருச்சு. அது மிகவும் வருத்தத்தை கொடுத்தது சாமியப்பனோட ஆத்மாவுக்கு. இதை எல்லாமே லட்சுமி படிக்க ஆரம்பிக்கிறான். தன்னோட அப்பா இவ்வளோ மிக கொடுமையானவரா, இவ்வளோ ஒரு நட்புக்கு துரோகம் பண்ணவரா அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறா. எப்படி இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்ட தன்னோட அப்பா எப்படி தன்னோட நண்பருக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறா. ரொம்பவே வருத்தப்படுறா. அவனால் அந்த வருத்தத்திலிருந்து மீளவே முடியல. தன்னோட அப்பா இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்ன, எவ்வளோ அன்பாகவும் அரவணைப்பாகவும் வளர்த்தாரு, இவர் எப்படி ஒரு கொலையை செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த வருத்தத்திலிருந்து மட்டும் மீளாமல் உடனே போலீஸாருக்கும் தகவலும் சொல்லிடுறான். சாமியப்பனை கொன்னது தன்னோட அப்பா தான் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துட்றான். உடனே போலீஸாரும் சுற்றி வளைச்சு அவரை கைது பண்ணிடுறாங்க. உடனே இந்த லட்சுமியை பாராட்டி நியூஸ் பேப்பரில் வருது. தன்னோட அப்பாவே தவறு செஞ்சுருந்தாலும் அவங்கள காட்டி கொடுத்தாங்க மாதிரி பாராட்டுக்குரிய விஷயமா நியூஸ் பேப்பரில் வருது. இது அடுத்த நாள் காலையில்
லட்சுமி எடுத்து படிக்கிறா. அவளுக்கு ஒரு சந்தோஷம். இப்போயாவது சாமி பண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும் சந்தோஷப்படுறா. மனசில் ஒரு ஓரத்தில் ஆதங்கம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.